நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் அமைச்சர் சுசில் பிரேமஜாந்த கருத்து. කවුරු හරි දැන් ඉන්න අමාත් කවදා වුණත් මිට අවුරුදු 2කට 5කට 6කට කලින් වුණත් ඒ හිටපු ඒ අමාත්‍යාංශයේ ලේකම්වරයා ප්‍රධාන ගිණුම් නිලධාරියට පිළිතුරු දෙන්න ඕනේ. ஜெனீவா கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி புதிய நிலைப்பாட்டில். අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව ගැන අපි කටයුතු කරනවා. ஐரோப்பாவில் விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. ඇයි මේ LTT වත්කම් නැව් මේ පෙට්‍රෝ ෂෙඩ් හොයන්න තාම පියවර ගත්තේ නැත්තේ කියලා. அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் கருத்து. ගොඩක් කැමතිවරුන්ගේ ෆයිල් තිබුණා චෝදනා සහිත ෆයිල් ඒව පාවිච්චි කළා තමයි පහුගිය කාලේ ආණ්ඩුවට එකතු කරගත්තේ. ஆசிய பரா விளையாட்டு விழாவில் இலங்கைக்கு பதக்கம் வென்று கொடுத்த வீரர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா வடபகுதிக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். வடமாகாணத்தின் முதலாவது விஜயமாக யாழ் குடாநாட்டிற்கு முற்பகல் 10 மணிக்கு கமலேஷ் சர்மா சென்றிருந்தார். வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் ஆளுநர் G.H. சந்திரசிறியை சந்தித்து வடக்கின் அபிவிருத்தி தொடர்பில் கமலேஷ் சர்மா கலந்துரையாடியதாக ஆளுநர் அலுவலக பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். இதன்போது மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கமலேஷ் சர்மா திருப்தியை வெளிப்படுத்தியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா நேற்று பிற்பகல் இலங்கைக்கு வருகை தந்தார். 2013ஆம் ஆண்டில் நடைபெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னேற்றம் தொடர்பில் ஆராய்வதே கமலேஷ் சர்மாவின் இலங்கை விஜயத்தின் நோக்கம் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கமலேஷ் சர்மா எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் எனவும் வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை சிவில் சமூகம் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளை பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் உள்ள சில நீர்நிலைகளில் நீர்வாழ் உயிரினங்கள் கடந்த 2 தினங்களாக இறந்த நிலையில் கரையொதுங்குகின்றமை குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் கடற்றொழில் திணைக்களம் மற்றும் நாரா நிறுவனம் ஆகியன இணைந்து ஆய்வுகளை நடத்தி வருகின்றன. நீரில் ஆக்சிஜன் குறைந்துள்ளமையே நீர்வாழ் உயிரினங்கள் இறப்பதற்கான காரணம் என கண்டறியப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் மற்றும் நாரா நிறுவனம் ஆகியன தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரையில் மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்குவதாக மாவட்ட கடற்றொழில் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னரும் காத்தான்குடி கடற்பரப்பில் இவ்வாறு மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கியதாக திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் டொமின்கோ ஜோர்ஜ் குறிப்பிடுகின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தான்குடி கடற்கரை பிரதேசத்தில் மீனினங்கள் கரையொதுங்குகிறதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்த போது வழமையாக மாரி காலத்திலே செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் காலநிலையின் மாற்றத்தாலும் வெப்பநிலை மாற்றத்தாலும் இந்த நிகழ்வு நடைபெறுகிறதாக நாரா நிறுவனத்தினுடைய அறிக்கை கூறுகிறது. கடல் கரையோரத்திலே இருக்கின்ற கற்பாறைகளிலே இருக்கின்ற அல்கே பாசி இனங்களில் அந்த பாசி இனங்களின் ஆக்சிஜன் போதாமை காரணமாக நிலை ஏற்படுவதாக அறிவித்துள்ளார். சிவப்பு நிறமான கடல் நண்டும் சில வகை மீனினங்களும் கரையொதுங்கியுள்ளன. இது ஒரு வளமையான செயல்பாடு. காத்தான்குடி கடற்பரப்பில் மீன்கள் இறப்பதற்கான காரணம் குறித்து நாரா நிறுவனத்தின் சமுத்திரவியல் ஆராய்ச்சி பிரிவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பருவப்பெயர்ச்சியினால் கடலில் நீரோட்ட திசையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தினால் மீன்கள் இறந்திருக்கலாம் என நிறுவனத்தின் சமுத்திரவியல் பிரிவின் தலைமை ஆய்வாளர் கணபதி பிள்ளை அருளானந்தன் தெரிவிக்கின்றார்.
எனினும் இதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பிரதேசத்தில் நான் நெடுகாலமாக இந்த ஆத்தில் தொழில் தான் நான் செய்து கொண்டு வருகிறேன். இறால் பிடிச்சி தான் என்ற குடும்ப சீவியங்கள் நடக்குது. அப்படியானபடியினால எங்களுக்கு இந்த மீன் அழிவுகளை வந்து பார்த்து எங்களுக்கு இதை உதயமாய் செய்து தரும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நிறையவே ஏராளமான மீனினங்கள் செத்து மடிஞ்சு கொண்டிருக்குது. ஆனால் இதை விட கடந்த காலகட்டங்களையும் 10-12 முறை இப்படியான சம்பவங்கள் நடந்தது. ஆனால் அதை விட வித்தியாசமான சம்பவமாக நடக்குது. என்றால் தண்ணியினுடைய கலர் வித்தியாசமாக இருக்குது. தண்ணியினுடைய கலர் மிகவும் கருப்பாக காணப்படுது. சுனாமி காலகட்டங்களில் இருந்ததை விட மிகவும் கருப்பாக காணப்படுது. இதேவேளை திருகோணமலை மூதூர் கலப்புகளில் மீன்களுடன் பெரும் எண்ணிக்கையிலான இறால்களும் இறந்த நிலையில் கரையொதுங்குவதாக திருகோணமலை மாவட்ட கடற்றொழில் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இறால் பாலம் அருகில் பெருமளவான மீன்கள் கரையொதுங்குவதை அடுத்து நேற்று முதல் அந்த பகுதியில் மீன்பிடிப்பதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் உபாலி சமரதுங்க குறிப்பிடுகின்றார். மீன்கள் கரையொதுங்கியமை தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று தொடர்ந்தும் செயற்படுவதாக உதவி பணிப்பாளர் கூறினார். நீரில் ஆக்சிஜனின் அளவு குறைவடைந்துள்ளமையே மீன்கள் இறப்பதற்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளதாக நாரா நிறுவனம் தெரிவிக்கின்றது. எனினும் கலப்புகளில் நீரில் ஆக்சிஜனின் அளவு குறைவடைந்துள்ளமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என நாரா நிறுவனத்தின் சமுத்திரவியல் பிரிவின் தலைமை ஆய்வாளர் கணபதி பிள்ளை அருளானந்தன் குறிப்பிடுகின்றார். ஆய்வுகளின்படி நீரின் ஆக்சிஜனின் அளவு உயிரியல் வாழ்வுக்கு தேவையான ஆக்சிஜனின் அளவை விட குறைவாக காணப்படுவது அறிந்து கொள்ளப்பட்டது. மேலும் மீன்கள் ஆக்சிஜன் குறைபாட்டால் இறந்ததற்கான அறிகுறிகளை அடையாளப்படுத்தப்பட்டன. மேலும் இந்த நீரில் ஆக்சிஜன் குறைவடைந்ததற்கான காரணங்களை கண்டறிவதற்கான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இறால் பாலம் அருகில் பெருமளவான மீன்கள் கரையொதுங்கியதை அடுத்து நேற்று முதல் அந்த பகுதியில் மீன்பிடிப்பதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் திருகோணமலை மாவட்ட உதவி பணிப்பாளர் உபாலி சமரதுங்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். கலப்புகளில் மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்குவதால் ஆற்றை நம்பி மீன்பிடியில் ஈடுபடுவோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மூதூர் பிரதேச மீனவர் சமாஜம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது என்ன காரணத்தால நடக்குது என்றும் எங்களுக்கு வழங்குதில்லை. இதுக்கான என்ன முடிவுன்னு தெரியுதில்லை. கூடுதலாக அடைஞ்சு கரக்கடை நீட்டுக்கு நாங்கள் காணக்கூடிய நண்டு மீன் நண்டுகள் மீனினங்கள் ஏன்னா உயிரினங்கள் தினமா கூடுதலாக செத்தடைகிற காட்சியில நாங்கள் கண்டு கொண்டு இருக்கிறோம். ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தின் புனரமைப்பு பணிகளின் போது இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இன்று கருத்து தெரிவித்தார். ඔබතුමා පොරොන්දුනා ගේ සතියේ මාධ්‍ය හමුවේදී පොරොන්දුනා හොයලා බලන්න. ඔබතුමා හොයලා බැලුවද? நான் ஆராய்ந்து பார்த்தேன். பத்திரிகையில் அதற்கான பதில் இருக்கின்றது. வெளிவிவகார அமைச்சின் ஊடக அறிக்கையாக அது வெளியிடப்பட்டுள்ளது. எங்கோ ஒரு இடத்தில் ஒரு தூதுவர் ஆலயத்தை புனரமைப்பு செய்யும் விடயம் தொடர்பில் கேட்கின்றீர்கள். அதனை விட புனரமைப்பு செய்யும் பல முக்கிய இடங்கள் இங்கு இருக்கின்றன. ඇමතුමා මේක මේ කොහෙවත් තියෙන මොකක්ද ඔඩිට් එකක් නෙමෙයි ඇමතුමා රජයේ මුදල් මේවා. ඔබතුමිය දන්නවද? நீங்கள் ஒரு விடயத்தை அறிவீர்களா? பாராளுமன்றத்துக்கு அருகில் படகுகளை நிறுத்தி வைக்கும் இடத்தில் கான்கிரீட் போடப்பட்டுள்ளது. நிலத்துக்கு கீழ் அவ்வாறு கான்கிரீட் போடப்பட்டுள்ளது. அதற்கு எவ்வளவு செலவாகி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? 75 கோடி ரூபாய் செலவாகியுள்ளது. யாருடைய காலத்தில் இவ்வாறு செலவிடப்பட்டுள்ளது? தற்போது அதன் மூலம் என்ன செய்கின்றார்கள்? படகுகளை கட்டி வைக்கின்றார்கள். நீங்கள் முதலில் அது குறித்து கேளுங்கள். நீங்கள் கேட்ட விடயமும் அரசாங்கத்தின் ஒரு விடயம்தான். எனினும் நாட்டில் இடம்பெற்ற விடயங்களை நான் கூறுகின்றேன். பெரிதாக சுவிட்சர்லாந்துக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. பக்கத்தில் இருக்கும் பாராளுமன்றத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள படகுகளை நிறுத்தி வைப்பதற்கான இடத்தினை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள். யார் அதனை செய்தார் என்பதை கேளுங்கள். அதற்கு என்னால் பதில் வழங்க முடியும். எனினும் தற்போது 18 கோடி ரூபாய் தொடர்பில் கேட்கின்றீர்கள். ஆனாலும் எந்த ஒரு கணக்காய்வு தொடர்பான அறிக்கையும் வருடாந்த கணக்காய்வு அறிக்கைக்கு வரும் அல்லவா? பொது கணக்காய்வு குழுவிற்கு அந்த அறிக்கை வரும். எந்த ஒரு தூதுவர் ஆலயத்திற்கும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவே நிதி ஒதுக்கப்படுகின்றது. ஆகவே அந்த விடயங்கள் தொடர்பில் பதில் கூறும் கடப்பாடு தற்போதுள்ள அமைச்சருக்கு உள்ளது. அதேபோன்று 2 வருடங்களுக்கு முன்னர் அல்லது 5-6 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற விடயங்களாக இருந்தாலும் அந்தந்த அமைச்சின் செயலாளர்களும் பிரதான கணக்காய்வு அதிகாரியும் இதற்கு பதில் வழங்க வேண்டும். இந்த கணக்காய்வு அறிக்கை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளாவிடனும் புதிய பிரவேசம் ஒன்று தென்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது.
கிறிஸ்னோனிஸ் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவத்தினூடாக ஜெனீவாவுக்கான இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தின் புனரமைப்பு பணிகள் தொடர்பிலான விடயங்கள் வெளிவந்தன. அந்த ஒப்பந்தம் LTT உடன் தொடர்புபட்ட நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட விடயம் தொடர்பில் தற்போது புதிய தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தரப்பினர் மௌனமாக இருந்து இதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சிக்கின்றனர். நாம் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸுக்கு சவால் விடுக்கிறோம். வெளிவிவகார அமைச்சின் செயலாளரிடம் இந்த விவகாரம் தொடர்பில் வினவுங்கள். முடியுமானால் ஊடகங்களுக்கு இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிடுமாறு வெளிவிவகார அமைச்சின் செயலாளருக்கு கூறுங்கள். அவருடைய கணவரினூடாக பணம் செலுத்தவில்லை என்பதை முடியுமானால் கூறுங்கள். அதன் காரணமாக தற்போது துரைராஜா கதைப்பதற்கு ஆரம்பித்துள்ளார். இவ்வாறானதொரு செய்தியை தாம் வெளியிடவில்லை என சுவிஸ் பெடரல் போலீசார் கூறுகின்றனர். கடிதம் வழங்கவும் இல்லை. ஆகவே புலனாய்வு பிரிவு அதிகாரியின் பெயரை கூறியதனூடாக பாரியதொரு தவறை செய்துள்ளனர். உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் வாசஸ்தலத்தை புனரமைப்பு செய்வதற்கான ஒப்பந்தம் LTTE அமைப்புக்கு வழங்கப்பட்ட செயற்பாட்டினை மறைப்பதற்காகவே இதனை செய்கின்றனர். அதனை மறைப்பதற்கு மேற்கொள்ளும் சதித்திட்டங்களே இவை. ஆனால் இவற்றை ஒருபோதும் மறைக்க முடியாது. கிடைக்கும் அனைத்து தகவல்களையும் நாம் நாட்டுக்கு கூறுவோம். அரசாங்கத்தின் அதிகாரிகள் சென்று தயாரித்த அறிக்கை தொடர்பிலும் நான் முன்னிக்கிறோம். அந்த அறிக்கையை நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கொண்டு செல்வோம் என்பதை நினைவுபடுத்துகிறோம். பிரித்தானியாவிற்கான முன்னாள் உயர்ஸ்தானிகர் கிறிஸ்னோனிஸ் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சிலோன் டுடே பத்திரிகை தகவல் வெளியிட்டுள்ளது. 2 வருட காலம் சிறந்த ராஜதந்திரியாக சேவையாற்றிய பிரித்தானியாவுக்கான இலங்கையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் டாக்டர் கிறிஸ்னோனிஸ் கடந்த செப்டம்பர் மாதம் வெளிவிவகார அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தனவினால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை அடுத்து தனது பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். நியூயார்க் நகரில் இடம்பெற்ற விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டதாக கூறப்படும் வெளிவிவகார சேவை மற்றும் அரச நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் 28 பேர் தாம் இவ்வாறான தாக்குதல் சம்பவத்தை அறிந்திருக்கவில்லை என தெரிவித்து எழுத்து மூல அறிக்கை ஒன்றை வழங்கியுள்ளதாக ரகசிய அறிக்கை ஒன்றை மேற்கோள் காட்டி இன்றைய சிலோன் டுடே பத்திரிகை தகவல் வெளியிட்டுள்ளது. எழுத்து மூலமாக தகவல் வழங்கியுள்ள 28 பேரில் நியூயார்க்கில் இந்த விருந்துபசாரத்தை ஏற்பாடு செய்திருந்த டிலான் ஆரியவங்சவும் அடங்குகிறார். கிறிஸ்னோனிஸ் உயரமான ஆசனம் ஒன்றில் அமர்ந்திருந்ததாகவும் அவர் சமநிலையை இழந்து கீழே விழுந்ததாகவும் குறித்த விருந்துபசாரத்தை ஏற்பாடு செய்த நபர் தெரிவித்துள்ளார். அவர் இசையை செவிமெடுத்துக் கொண்டிருந்ததாகவும் டாக்டர் கிறிஸ்னோனிஸ் விருந்துபசாரத்தில் இருந்து வெளியேறியதை தான் பின்னர் அறிந்து கொண்டதாக அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் பிரசாத் காரியவசம் குறிப்பிட்டுள்ளதாக சிலோன் டுடே பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் சேவையாற்றும் 10 பேர் கையொப்பமிட்டுள்ள 2014 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி என குறிப்பிடப்பட்டுள்ள கடிதம் ஒன்று தொடர்பில் இந்த ரகசிய அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக உறுதியான தகவல்கள் மற்றும் மேலதிக விடயங்களை தெரிவிக்காமல் ஞாயிறு சிலோன் டுடே பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் தனது ராஜினாமா கடிதத்தை கையளித்ததன் பின்னர் டாக்டர் கிறிஸ்னோனிஸ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். ஊடகங்களில் வெளியான விதத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி நியூயார்க்கில் வெளிவிவகார அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் என்னை தாக்கினார். அன்றைய தினம் இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினேன். அதேபோன்று எமது ராஜினாமா கடிதத்தை கையளிப்பதற்காக நான் லண்டனுக்கு சென்றேன். ශ්‍රී ලංකාව බ්‍රිතාන්‍ය නියෝජනය කරපු මහකොමසාරිස්වරයා ඉන්නවා. ඔහු ඉහළ පෙළේ වෘත්තීයවේදියෙක්, ශල්‍ය කාර්මික වෛද්‍යවරයෙක්, බ්‍රිතාන්‍ය දීර්ඝ කාලයක් இலங்கை சார்பில் பிரித்தானியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய உயர்ஸ்தானிகர் இருக்கிறார். அவர் சிரேஷ்ட மட்டத்திலான தொழிலில் இருந்த ஒருவர், வைத்திய சேவையில் ஈடுபட்ட ஒருவர், இங்கிலாந்தில் நீண்ட காலம் கல்வி பயின்று உயர்தரத்திலான வைத்தியசாலைகளில் கடமையாற்றியுள்ளார். விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முறியடித்து அவர் பிரித்தானியாவில் மிக திறமையாக செயற்பட்டார். சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இடத்தில் இருந்த 28 பேர் அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை எனவும் அதனை தாம் காணவில்லை எனவும் வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக சிலோன் டுடே பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. உயர்ஸ்தானிகர் கிறிஸ்னோனிஸ் மதுபோதையில் இருந்தமையினால் அல்லது வேறேனும் ஒரு காரணத்தினால் திடீரென அவர் அமர்ந்திருந்த கதிரையில் இருந்து கீழே விழுந்துள்ளதாக விருந்துபசாரத்தை ஏற்பாடு செய்தவர் குறிப்பிட்டுள்ளாராம். இந்த விடயத்தில் நம்பிக்கையின்மை குறித்து பிரச்சனை ஒன்று எழுகிறது. நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. கிறிஸ்னோனிஸ் போன்ற கல்விமான்களை கௌரவிக்கும் விதம் குறித்தும் பிரச்சனை எழுகிறது. உயர்ஸ்தானிகர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமையினால் அவர் விலகியுள்ள நிலையில் அங்கிருந்த 28 பேர் அதனை காணவில்லை எனவும் அவர் கதிரையில் இருந்து கீழே வீழ்ந்தார் எனவும் வெளிவிவகார அமைச்சு கூறுகிறது. இறுதிக்கட்ட யுத்தம், திருகோணமலை மாணவர்களின் படுகொலை, வெளிவேறிய சம்பவம், வெறிக்கடை போன்ற பாரியளவான சம்பவங்கள் தொடர்பான உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியும்.
முடியுமா முடியாதா? இவை குறித்த கேள்வியும் தற்போது எழுகிறது. நம்பிக்கை இல்லாமல் போகும் பட்சத்தில் அரசாங்கத்திற்கும் குறிப்பாக வெளிவிவகாரங்களுக்கு பொறுப்பாக உள்ள அதிகாரிகளினால் தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்களையும் சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளாது. ඉතින් විශ්වාසනීයත්වයක් නැති වුණොත් රටක රාජ්‍ය අංශයට විශේෂයෙන්ම විදේශ කටයුතු බාර ඒ අංශයට සහ අධිකාරයට එතකොට අපි කියන දෙයක් ජාත්‍යන්තරව කවුරුත් බාර ගන්න නැහැ. மக்கள் விடுதலை முன்னணியின் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. අපි ඉතා පැහැදිලිව කියන්නේ කවුද මේ ටෙන්ඩර් නැතුව ගල්ලඟුරු ගෙන්නුවේ? நிலக்கரிக்கான விலை மனுக்கோரலை யார் வழங்கியது என்பது தொடர்பில் விளக்கமாக சொல்லவும் அதற்கான பொறுப்பினை ஏற்பது யார், இதனை விரைவாக நாட்டுக்கு தெரியப்படுத்தவும், நாட்டு மக்களுக்கு 150 கோடி ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் விலை மனுக்கோரல் இல்லாது நிலக்கரியை கொண்டு வருவதற்கு அனுமதியை வழங்கியது யார், எவ்வாறு கொண்டு வந்தார்கள், இதன் பின்புலத்தில் உள்ளவர்கள் யார், விரைவாக நாட்டுக்கு தெரியப்படுத்துங்கள், இதிலிருந்து விலகிச் செல்ல வேண்டாம். 2012ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் தற்பொழுது 2014ஆம் ஆண்டும் நிறைவடைய போகின்றது. இவ்வளவு காலமும் அரசாங்கம் என்ன செய்தது? இது குறித்து தற்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஃபைலை எடுத்துக்கொண்டு ஃபைலை காட்டி பயமுறுத்தி தமது பக்கத்துக்கு வரவழைத்து அடிப்பணிய வைக்கின்றனர். இதற்கு முன்னரும் அரசாங்கத்தில் உள்ள பல அமைச்சர்களின் ஃபைலை காட்டி அவர்களை அரசாங்கத்துக்குள் ஈர்த்துக் கொண்டனர். தற்பொழுதும் அவ்வாறான பலவீனமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கின்றனர். அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகளின் சம்மேளனத்தின் வருடாந்த மாநாடு கொழும்பில் இன்று நடைபெற்றது. பிரதமர் டி.எம். ஜெயரத்ன உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவே சேனாதராஜா இங்கு உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் A.H.M. அஸ்வர் குறுக்கிட்டார். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இழந்து நிற்கின்றோம். எனக்கு ஒரு வீடு, இன்றைக்கு 3 வீடுகளும் அளிக்கப்பட்டுவிட்டன. அது என்னுடையது அல்ல, உங்களுடையது. உங்களுக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. இதை நாங்கள் திருப்பி கட்ட வேண்டாமா? திருப்பி அந்த மண்ணுக்கு போக வேண்டாமா? அந்த மண்ணை ராணுவத்தினர் ஆக்கிரமித்து ஆட்சி அதற்கு அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுடைய காணிகளையே ஜனாதிபதியே அந்த மண்ணில் கால் வைத்துக் கொண்டு சிங்கள மக்களுக்கு பகிர்ந்து பத்திரங்களை கொடுத்ததை அஸ்வர் பேசினால் நல்லா இருக்கும். நான் இப்ப சொல்றது முல்லைத்தீவில தமிழக இல்லத்தை சிங்களவர்கள் கொடுத்தது. இப்ப நான் தயவு செய்து மன்னிக்கணும். இல்ல நான் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் சொல்லுவேன், சொல்லப்பட்ட விடயம் தயவு செய்து மன்னிக்கணும். அதை இப்ப உங்களை கூப்பிட்டு சொன்னது பிள்ளையா இருக்கலாம். அது யாருடைய ஆண்டு காலமாக இருந்தவர்களுக்கு போரின் காரணமாக பத்திரத்தை இழந்தவர்கள், அந்த காணிகளை உறுதியே இல்லாதவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அது அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது கொண்டே கொடுத்தது தான் சொல்றோம். நல்ல விஷயம், நீங்க செய்யுங்க, அது பெரிய பிரச்சனை இல்லை. புத்தகத்துக்கு முஸ்லிம் மக்கள் வந்ததை நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புத்தகத்திலே இருக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் எங்களுடைய மாகாண சபைக்கு அந்த பொறுப்பு முழுமையாக வழங்கப்பட்டால் முதலாவதாக முஸ்லிம் மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு வருவதற்கான ஒழுங்குகள் அவ்வாறையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களிடத்திலே முரண்பாடுகள், இதே ஒத்த விடயங்கள் அங்கே நிகழ்ந்திருப்பதாக அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முஸ்லிம் காங்கிரசுடன் பேசினோம், ஏனைய முஸ்லிம் தலைவர்களுடன் பேசினோம். அவர்கள் எங்களுடன் நீங்கள் தனியாக முஸ்லிம் காங்கிரசுடன் பேச வேண்டாம், எங்களுடன் பேசுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் பேசுவோம். நீங்கள் எங்கு இருந்தாலும், இந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் எங்களுடன் பேசுவதற்கு நாங்கள் இதயத்தை திறந்து வைத்திருப்பதை போல நீங்களும் நாங்களும் ஒன்றுபட்டு, நாங்கள் ஒன்றுபட்டு உழைப்பதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் දෙවියන් වහන්සේගේ චින්තනයට මහමත්තුමාය அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கும் இறை தூதர் முகமது நபியின் போதனைகளுக்கும் முரணாக செயற்படும் ஒரு சிறிய பிரிவினரும் உள்ளனர். பௌத்த தர்மத்திலும் அவ்வாறே.
பௌத்த தர்மத்தின்படி துறவு கொண்டுள்ள சிலர் புத்த பெருமான் கூறியதை போன்று செயற்படுவதில்லை. சில வேளை ஜனாதிபதியாகுவதற்கு முயற்சி செய்கின்றனர். அரசியல் முழுமையாக வேண்டாம் என்றிருந்தால் என்ன நடக்கும்? தற்போது கூட அங்குமிங்கும் சற்று வித்தியாசமாகும் பொழுது சண்டையிட்டுக் கொள்கின்றனர். ஜனாதிபதி அவர்கள் சமயம் இனம் என வித்தியாசமாக செயற்படும் ஒருவர் அல்ல. 3வது முறை தேர்தலில் போட்டியிடுவதனால் நான் அதனை கூறவில்லை. அதற்கும் சட்டப்படி முடியாது என்று கூறினால் அது ஒரு பொய்யான கதை. 2 தடவைக்கு மேல் முடியாது என்பதனை நீக்கிவிட்டோம். எனவே எவ்வாறு 3வது தவணைக்கு முடியாது என்று கூறுவர்? இவை அனைத்தும் அரசியலே. දේශපාලනය කියන්නේ ඒ විදිහට මොනවා හරි දාලා අඹරලා දානවා. යුද ජයග්‍රහණයේ ගරුත්වය யுத்த வெற்றியின் கௌரவத்தை நம் நாட்டு நிர்வாகத்திற்கு வழங்கும் அதேவேளை ஒரு விடயம் தொடர்பில் நாம் கவலை அடைகின்றோம். யுத்தத்தில் வெற்றி பெற்றாலும் சமாதானத்தை வென்றெடுக்க முடியவில்லை. தேசம் என்ற வகையில் இனங்களுக்கு இடையில் சிறந்த உறவுகளை கட்டி எழுப்ப முடியவில்லை. இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை ஏற்படுத்தி சமூகங்களுக்கு இடையிலான சகோதரத்துவத்திற்கு எதிராக செயற்படும் ஒரு பிரிவு நாட்டை 2ஆக பிளவுபடுத்தும் சதி முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. தொடர்ந்தும் பிரிவினைவாதத்தை பரப்புவது தேசப்பற்ற என கேட்க விரும்புகின்றோம். ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆயத்தமாகி வரும் நிலையில் வேட்பாளர்களின் வாக்கு வங்கி குறித்தும் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்தியுள்ளனர். அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க அவிசாவளை சீதாவாக்கப்புறவில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். ජනාධිපති වර්ණයකදී අනිවාර්යයෙන්ම 75ක් ඡන්ද දෙනවා. ඒ කියන්නේ ලක්ෂ 110ක් ඡන්ද දෙනවා. ஜனாதிபதி தேர்தலில் 75% வாக்களிப்பார்கள். ஜனாதிபதி ஆவதற்கு 110 லட்சத்தில் 55 லட்சம் வாக்களி பெற வேண்டும். கடந்த மாகாண சபை தேர்தல் முடிவுகள் என்ன? 9 மாகாண சபை தேர்தல்களிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 49 லட்சம் வாக்களி பெற்றுக் கொண்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு 25 லட்சம் வாக்கள் கிடைத்திருக்கின்றன. 24 லட்சம் வாக்களி பெற்றுக் கொண்டு ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவதாக கூறுகின்றனர். அது எனக்கு விளங்கவில்லை. எமது ஜனாதிபதிக்கும் வாக்குகள் குறைவு. 49 லட்சம் வாக்கள் உள்ளன. இன்னும் 5-6 லட்சம் வாக்குகள் தேவை. இந்த நாட்டில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பில் அச்சப்பட தேவையில்லை. மாகாண சபை தேர்தல் வெற்றியை போல உணவு, போத்தல, பணம், ஆடை என்பவற்றை வழங்கி வெற்றி பெறுவதற்கான தேர்தல் அல்ல இது. அரசாங்கத்தை மாற்றுகின்ற ஒரு தேர்தல் இது. இதனை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். எதிர்வரும் தேர்தலில் அடுத்த ஜனாதிபதியை தீர்மானிக்கும் காரணி தொடர்பில் உற்பத்தி திறன் ஊக்குவிப்பு அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளருமான பஷீர் சேகுதாவுத் இன்று கருத்து தெரிவித்தார். எதிரே வருகிற அந்த ஜனாதிபதி தேர்தலிலே சிறுபான்மை மக்களுடைய தீர்மானமே யார் ஜனாதிபதி என்பதை தீர்மானிக்கும் என்று ஒரு சூழ்நிலை வந்தது. ஐரோப்பிய யூனியன் நீதிமன்றத்திலே தமிழீழ விடுதலை புலிகளுக்குரிய அந்த தடையை நீக்குவதற்கான தீர்ப்பு வெளிவந்ததன் பின்பு இந்த எதிரே வருகிற தேர்தலிலே சிறுபான்மை மக்களுக்கு அந்த தீர்மானிக்கும் சக்தியும் பெரும் பலமும் அந்த தேர்தலிலே இருக்கிறதா, அல்லது மீண்டும் இந்த தீர்ப்பின் பின்பு சிங்கள கடும்போக்குவாத பேரினவாத தேசியவாதிகளுடைய கையிலே மீண்டும் அந்த தீர்மானிக்கும் பலம் சென்று விட்டதா என்று சிந்திக்கிற ஒரு காலமாக இந்த காலம் மாறியிருக்கு. நாங்கள் தீர்மானிக்கிறவர்கள், நாங்கள் தான் இந்த தேர்தலில் யார் ஜனாதிபதி என்று தீர்மானிப்போம் என்று இருந்த அந்த சூழ்நிலையில் மாற்றம் வர தொடங்கி இருக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறையை முடக்குவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் கஜதீபன் தெரிவிக்கின்றார். இந்த மண்ணிற்கு வந்த இந்த ஜனாதிபதி வந்ததற்கு பிறகு உடனடியாகவே வடக்கு மாகாணத்துடைய நுழைவாயில் ஓமந்த சாவடி பூட்டப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த மண்ணுக்கு வருவது தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு இந்த மண்ணுக்கு அவர்கள் வருகின்ற பொழுது அந்த சோதனை சாவடியினூடாக இங்கு வருவதற்கு பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறார்கள். தெற்கிலிருந்து வடக்குக்கான பயணம் இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த புகையிரதத்தினூடாக வரக்கூடிய பயணிகள் அதனால் வர முடியாதவர்களாக அவர்கள் அங்கே ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் அதை போல இப்பொழுது நாங்கள் அறிகிறோம், அந்த புகையிரதத்திலே சோதனைகள் இராணுவத்தினரால் சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நிலைமையும் நாங்கள் அண்மை காலத்தில் அறியக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இந்த சுற்றுலாத்துறையை முடக்குகின்ற செயற்பாடையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது அந்த சுற்றுலாத்துறையோடு தொடர்புடைய ஏனைய பிரிவினர், பல தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. ආණ්ඩුවේ වියදම් කරන සල්ලි වලිනුත්
அரசாங்கம் செலவு செய்யும் நிதியின் பெரும்பகுதி சகோதரர்களின் அமைச்சுக்களுக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. 46.17% நிதி பொருளாதார அபிவிருத்தி மற்றும் நிதி பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் ஏனைய 65 பேருக்கும் 97,551 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வெறுமனே 53.83% கடற்றொழில் அமைச்சை எடுத்துக்கொண்டால் 3% ஒதுக்கப்பட்டுள்ளது. லஞ்ச வரவு செலவு திட்டமாகவே இது காணப்படுகின்றது. நிலவை பார்த்து நாய்கள் தற்போது குறைக்க ஆரம்பித்துள்ளன. வரவு செலவு திட்டம் என்ற நிலா தற்போது காணப்படுகின்ற நிலையில் பொதுமக்களின் முகங்கள் இன்பத்தால் பூரிப்படைந்துள்ளன. ஆனால் எதிர்க்கட்சியினரின் முகங்கள் சுருங்கி வாடி போயுள்ளன. நாட்டு மக்களுக்கு இது சிறந்ததாக தோன்றுகின்றது. ஆனால் எதிர்த்தரப்பு அரசியலில் ஈடுபடுவோருக்கோ அது சரியானதாக தெரியவில்லை. ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்குகின்ற நிலையில் இம்முறை மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆகவே வருடாந்தம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றால் வரவு செலவு திட்டத்தில் பொதுமக்களுக்கு ஏதேனும் நன்மை கிடைக்கும் என நான் நினைக்கின்றேன். மோசடிகளை நிறுத்தி மக்களுக்கு ஏதேனும் வழங்கப்படுமாயின் அது முக்கியம் என்றே நான் கருதுகின்றேன். LTTE இயக்கம் மீதான தடை ஐரோப்பிய ஒன்றியத்தினால் நீக்கப்பட்டமை தொடர்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கருத்து தெரிவித்தார். கொழும்பு மேயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் மகளிர் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு இன்று இடம்பெற்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வழக்கில் ஏன் தலையீடு செய்யவில்லை என விசேடமாக ஜனாதிபதியிடம் நாங்கள் வினவுகிறோம். இலங்கை அரசாங்கம் இந்த வழக்குக்கு செல்லவில்லை. வழக்கின் பிரதி உள்ளது. இலங்கை அரசாங்கமும் விலகவில்லை. இந்த இரு நாடுகளும் சென்றிருந்தன. ஆகவே ஏன் முன் நிற்கவில்லை? ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார பிரதிநிதி மற்றும் இந்த இரு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களிடம் சென்று இந்த வழக்கு தொடர்பில் மேன்முறையீடு ஒன்றை கோர உள்ளேன். இலங்கை சார்பில் இதனை நான் கோர உள்ளேன். இதன்போது LTTE இயக்கத்திற்கு சாதகமாக இடம்பெற்றால் வங்கி கணக்குகளில் உள்ள நிதி அனைத்தும் KPயினுடையது என தெரிவிக்கப்படும் தரப்பிற்கு செல்லும். LTTயினரிடம் 20 கப்பல்கள் இருந்தமை நமக்கு தெரியும். அதில் ஒன்றை கடற்படையினர் அளித்தனர். மற்றொரு கப்பல் இந்தோனேஷியாவில் இருந்து எமக்கு கிடைத்தது. ஏனைய 18 இலங்கைக்கு கொண்டு வரப்படும் என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல கூறுகிறார். இன்று வரையில் அவை கொண்டு வரப்படவில்லை. அமெரிக்காவின் நியூயோர்க்கில் டயஸ்போராவை யார் சந்தித்தது என்பதை ஜனாதிபதி பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். LTTயினரின் சொத்துக்களான கப்பல், எரிபொருள் நிரப்பு நிலையம் போன்றவை குறித்து ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? கேட்வே கல்லூரியின் விருது வழங்கல் விழா பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. பாடசாலை மட்டத்தில் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களை அடையாளம் கண்டு கௌரவிக்கும் நோக்கில் 2014ஆம் ஆண்டுக்கான கேட்வே கல்லூரியின் விருது விழா இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவான் கப்ரால் தலைமையில் நடைபெற்றது. நாடுகள் முன்னோக்கி நகரும் போது பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது என்பதனை நான் நன்கறிவேன். நமக்கு பாரிய சவாலாக கல்வி காணப்பட்டது. உலகம் நாளாந்து மாறுபடுகிறது. சமூகம் மாறுகிறது. சமூகம் மாறும் போது தேவைகளும் தகமைகளும் மாறுபடுகின்றன. இந்த நிலைமை மீது அதிக அழுத்தத்தை செலுத்துகிறது. காலத்திற்கு ஏற்ப நாங்களும் மாற வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான தகமை எங்களிடம் காணப்பட வேண்டும். அது இலகுவான விடயம் அல்ல. இந்த காலகட்டத்தில் முன்னோக்கி செல்வதற்கு கடின உழைப்பு, சிறந்த திட்டமிடல், சிறந்த அர்ப்பணிப்பு என்பன தேவைப்படுகின்றன. And that's not easy. My message to you. நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஏனையவர்கள் உதவியதை போன்று ஏனையவர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்களும் உதவி செய்யுங்கள் என்பதே உங்களுக்கான எனது செய்தியாகும். நீங்கள் தகமை அடைந்ததும் உங்கள் தகமைகளை அடுத்தவரை வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதமாக ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள். உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளும் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. நீங்கள் அடைந்த வெற்றி தொடர்பில் பெருமிதம் கொள்ளாதீர்கள். இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிப்பது தொடர்பில் இந்தியா கவலை அடைந்துள்ளது. இந்தியாவுக்கு இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். 40வது தேசிய விளையாட்டு விழாவில் சம்மட்டி எறிதல் பிரிவில் ஊவா மாகாணத்தை சேர்ந்த AA மதுவந்தி இன்று தேசிய சாதனை ஒன்றை நிலைநாட்டியுள்ளார். இவை உள்ளிட்ட மேலும் பல உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டுச் செய்திகளுடன் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.